ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामाख्यं तथाधीष्वपदान्तिहं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवां च श्रीरूपं जाग्रजातं शगगनरघुनाथान्वितं तं सजीवं शाद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगनललिता श्रीविशाखान्वितां च नमो महावदान्याय कृष्ण प्रेम प्रतायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरत्विषे नमः। नमो ब्रह्मण्य देवाय गो ब्राह्मण हिताय च जगत्किताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपे च कोपिका गान्त राधा गान्त नमोऽस्तु ते तप्त काञ्चन गौराङ्गी राते वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। माञ्जाकल्पतरोऽप्यस्य कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वास्तस्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण माताजी, हरे கிருஷ்ணன். நம்ம போன கிளாஸ் 16வது அத்தியாயத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள் பகவத்கீதையோட 16வது அத்தியாயம் பார்த்தோம். அப்ப அந்த தெய்வீக அசுர இயல்புகள் எப்படிப்பட்ட குணங்களை உடையது, அதனோட தன்மை எப்படி இருக்கும், அந்த குணங்களை உடையவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படிலாம் நம்ம படிச்சோம். யார் ஒருத்தவங்க மனம் போன போக்குல எப்படி காமம், கோபம், பேராசை இந்த 3ஓட இதுபடி செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்களால பக்குவம் அடையவே முடியாது அப்படின்னு நம்ம படிச்சோம். அப்ப இவங்கெல்லாம் யாரு? கடைநிலையை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு இந்த பகவானோட இந்த உன்னத விஷயங்கள் புரியவே புரியாது அப்படின்னு நம்ம படிச்சோம். அவங்கள யாருன்னு சொல்றாங்க? அசுரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பக்தி தொண்டுனால மட்டும்தான் பகவானோட விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். அந்த பக்தி தொண்டு யார் மூலமா நம்மளுக்கு கிடைக்கணும்? பக்தர்களோட சங்கத்துல ஒரு ஆன்மீக குரு கிட்ட நம்ம அந்த ஆன்மீக குருவுக்கு கீழே இருந்து அவர் சொல்ற அந்த தெய்வீக விஷயங்களை காதுல கேட்டு இதயத்துல நிறுத்தி அதன்படி நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போதுதான் இந்த பக்தி தொண்டு நம்மளுக்கு புரிபட ஆரம்பிக்கும். அந்த பக்தி தொண்டு எப்படி இருக்கணும்? தூய களங்கமற்ற எந்த உள்நோக்கமும் இல்லாத பக்தி தொண்டாய் இருக்கணும். அப்பதான் அந்த பக்தியினால நம்மளுக்கு அந்த பிரேமை நிலைக்கு போக முடியும். எப்படி பக்தி தொண்டுல ஈடுபடுறது, பகவானுக்கு நைவேத்தியம் பண்றது, விக்கிரகங்களை ஆராதனை பண்றது, இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு என்னென்ன சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கதோ அந்த சாஸ்திராவோட ரூல்ஸ ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்மளால இந்த கட்டுண்ட ஆத்மானால இந்த குறைபாடுகளை எல்லாம் களைஞ்சு நம்மளால தூய பக்தி தொண்டு செய்ய முடியும் அப்படின்னு நம்மளுக்கு பகவான் 16வது அத்தியாயத்துல நம்மளுக்கு சொன்னாங்க. இப்ப 17வது அத்தியாயம் நம்பிக்கையின் பிரிவுகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
வந்து அர்ஜுனர் வந்து கேக்குறாங்களாம். இப்ப சாஸ்திரங்கள்ல ரூல்ஸ், ரெகுலேஷன் எல்லாமே குடுத்திருக்கு. ஆனா சில பேர் வந்து சாஸ்திரங்கள்ல சொல்றத ஃபாலோ பண்ணாம, அவங்களோட கற்பனைக்கு ஏற்ப அவங்க வந்து வொர்ஷிப் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து என்ன இதுல வருவாங்க? சத்துவ குணத்துல வருவாங்களா? ரஜோ குணத்துல வருவாங்களா? தமோ குணத்துல வருவாங்களா? அப்படின்னு அர்ஜுனா கேள்வி கேட்கிறாங்க. அதுதான் 17வது அத்தியாயத்தோட ஃபர்ஸ்ட் இது. இப்ப 16வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம். தெய்வீக குணங்கள், அசுர குணங்கள். இதெல்லாம் பகவான் வந்து ரொம்ப விளக்கமா நம்மளுக்கு குடுத்தாங்க. இந்த 3 தன்மையை மட்டும் நம்ம விட்டுறணும். காமம், கோபம், பேராசை. ஏன்னா அந்த 3 குணங்களும் என்னது? நரகத்தோட கதவுகள் அப்படின்னு சொல்லி படிச்சோம். அப்ப பக்தி தொண்டு மட்டுமே நம்மள வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றத்த குடுக்கும் அப்படின்னு நம்ம படிச்சோம். இதுதான் 16வது அத்தியாயத்தோட கண்ணோட்டம். 17ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம். தத்துவம் கிருஷ்ணா. பிரபு இதை ரீட் பண்ணிடணும் பிரபு. எனக்கு அந்த லெட்டர்ஸே தெரியல. ஹரே கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் இது பிரபு. தத்துவம் வாழ்வு முறையின் அம்சங்கள் முடிவு. அப்ப 17ஆவதுல ஒருத்தவங்களோட நம்பிக்கை வந்து எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ஜட வாழ்வுல வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களோட நம்பிக்கை எப்படி இருக்கும்? இத வந்து நம்பிக்கையின் பிரிவுகள் அப்படிங்கிற தலைப்பு கீழே யார் கேக்குறாங்க? அர்ஜுனா வந்து கேக்குறாங்க. எந்த ஒரு சாஸ்திர விதிகளுமே இல்லாம அவங்க அவங்களோட சொந்த கற்பனை மூலமா ஏதாவது வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த குணத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனா கேக்குறாங்க. ஏ சாஸ்திர விதிம் உத்ருஷ்ய யஜந்தே ஸ்ரத்தயான்விதா தேஷாம் நிஷ்டாது கா கிருஷ்ண ஷத்வம் ஆஹோ ரஜஸ்தமக. அர்ஜுனன் வினவினான், கிருஷ்ணரே, சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றாமல் தங்களது கற்பனைக்கேற்ப வழிபடுபவர்களின் நிலை என்ன? அவர்கள் இருப்பது சத்துவ குணத்திலா, ரஜோ குணத்திலா, தமோ குணத்திலா அப்படின்னு அர்ஜுனா வந்து பகவான் கிட்ட கேக்குறாங்க. அப்ப பகவான் வந்து என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம். ஒருவர் வேதங்களை பின்பற்றவில்லை என்றால் அவர் சத்துவ, ரஜோ மற்றும் தமோ குணத்தாலான தனது இயற்கை உந்துதல்களையே பின்பற்றுவார். அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஒருத்தரோட முந்தைய கர்மாக்களுக்கு ஏற்ப அவங்க என்ன செயல் செஞ்சிருக்காங்களோ, அவங்களோட விருப்பம் என்னதோ அதுக்கேத்த மாதிரிதான் பகவான் வந்து அடுத்த பிறவிய வந்து கொடுக்குறாங்க. அப்ப அவங்களோட முந்தைய செயல்கள் எப்படி இருக்கும்? அவங்களோட கர்மங்கள் எப்படி இருக்கும்? அவங்களோட விருப்பங்கள் எப்படி இருக்கும்? அத வச்சுதான் அந்த ஸ்வாபத்த பகவான் வந்து படைக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி மக்கள் வந்து ஏதாவது ஒரு இது மேல குருட்டு நம்பிக்கையோட வச்சு அவங்க வந்து வழிபட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது வந்து உதவவே உதவாது. அப்ப எப்பேற்பட்ட பக்குவ நிலைதான் நம்மளுக்கு உதவும் அப்படின்னு பார்ப்போம். பகவான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு அந்த உடல் பெற்ற ஆத்மாவுக்கும் அவங்களோட ஸ்வாவத்துக்கு ஏற்ப, அவங்களோட நம்பிக்கைக்கு ஏற்ப, ஏன்னா நம்ம முந்தைய செயலுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த உடல் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா? அப்ப அந்த முந்தைய செயல் நம்ம என்னவா செஞ்சு முடிச்சிருக்கோமோ, நம்மளோட நம்பிக்கை வந்து எப்படி இருக்குதோ, அதுக்கு ஏத்த மாதிரிதான் அவங்கவங்க அந்தந்த குணத்துல நிலை பெறுகிறார்கள் அப்படின்னு பகவான் சொல்றாங்க. இப்ப அதுக்கு உணவுகளை எல்லாம் காரணம் காமிச்சாங்க. ஏன்னா அந்த ஒரு குணங்கள் வந்து நிலை பெறணும் நம்ம கிட்ட அப்படின்னா அதுக்கு நம்ம எடுத்துக்க போற உணவுகளும் மிக மிக முக்கியமான காரணம். நம்பிக்கை, வழிபாடு, உணவு, யாகம், நடத்தை, பேச்சு, மனக்கட்டுப்பாடு, தானம். இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்துதான் எப்ப என்ன சாப்பிடுறோம், எப்ப என்ன மாதிரி நம்மளோட நடத்தை இருக்கு, நம்மளோட பேச்சு எப்படி இருக்கு, நம்மளோட கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு எப்படி இருக்கு, நம்ம எந்த இடத்துல யாருக்கு தானம் கொடுக்கிறோம், எந்த இடத்துல என்ன வேள்வி எதுக்காக நடத்துறோம், இதெல்லாம் வச்சுதான் அந்த நம்பிக்கைகளோட
தன்மை வந்து இருக்கு அப்படின்னு பகவான் வந்து இந்த சாப்டர்ல வந்து நம்மளுக்கு ரொம்ப டீப்பா குடுக்குறாங்க. சகோதரர்கள் கிரண்யாக்ஷன், சாரி ராவணன், 10 தலை ராவணன். ராவணன், கும்பகர்ணன், அவங்க விபீஷ்ணன். அப்ப தேர்ட் என்ன மாதாஜி? தேர்டா இருக்குது மாதாஜி கும்பகர்ணன். கும்பகர்ணன், சரி சரி சரி. இவங்க எல்லாருமே சகோதரர்கள் தான். ஆனா ராவணன் எப்படி இருக்காரு? அரக்க குணமா இருக்கிறாரு. விபீஷ்ணன் வந்து பகவான புரிஞ்சுக்கிட்டவளா இருக்காரு. அப்ப இவர் எப்படி இருக்காரு? கும்பகர்ணன் சதா சர்வ காலமும் தமோ குணத்துல இருக்காரு. அவங்க எல்லாருமே ஒரு தாயோட குழந்தைகள். ஆனா அவங்கவங்களோட செயல்கள் வந்து வித்தியாசப்படுது இல்லையா? அத சொல்லியிருக்காங்க. நாம் செய்யும் பற்பல தேவர்களின் மொத்த விளைவே நாம் செய்யும் பற்பல தேர்வுகளே. அப்ப நம்ம என்ன செயல் செய்றோம், நம்ம என்ன பேசுறோம், நம்மளோட மனக்கட்டுப்பாடு எப்படி இருக்கு, இதெல்லாம் பொறுத்துதான் நம்மளோட அந்த அடுத்த இது இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. வெவ்வேறு குணங்களில் வாழ்வு முறையின் அம்சங்கள். அப்ப நம்ம வந்து என்னென்ன குணத்துல இருக்கோம், சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம். அடுத்து நம்ம வந்து இந்த சத்துவ குணத்துல நிலை பற்றி இருந்து சுத்த சத்துவத்துக்கு எப்படி போறோம். குடும்பங்கள், ஏன்னா சத்துவ குணத்துல இருக்கவங்க, தமோ குணத்துல இருக்கவங்க, அப்புறம் வந்து ரஜோகுணம் நடுவுல இருக்கவங்க ரஜோகுணம், மது போதைக்கு அடிமையா இருக்கிறவங்க தமோ குணத்துல இருக்காங்க, நடுவுல இருக்கிறது ரஜோகுணம், முதல்ல இருக்கிறது சத்துவம். சத்துவ ரஜோ தம. மகிழ்ச்சியான குடும்பம். சத்துவ குணத்துல இருக்கவங்க எப்பயும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. மிகவும் சுறுசுறுப்பான குடும்பம். அது வந்து என்னது? ரஜோகுணத்துக்கு. அவங்களுக்கு வந்து அந்த வேலைகளை முடிக்கணும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அதுதான் ரஜோகுணம். தமோ குணம் வந்து எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கும் குடும்பம். சண்டை, சச்சரவுகள், நிம்மதி இல்லாம அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறது தமோ குணம். வாழ்க்கை பாடம். பகவத்கீதையை மிகச்சிறந்த சுய முன்னேற்ற நூல். நாம் உன்னத கட்டுப்பாடர் இல்லை என்று கூறினாலும் அது நமது விதியை தாமே வடிவமைக்க முடியும் என கூறுகிறது. அப்ப பகவத்கீதை வந்து எவ்வளவு உன்னதமான நூல் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். நம்பிக்கை அண்ட் வழிபாடு 3.7 கொடுத்திருக்காங்க. அடுத்து 17.4. இப்போ வந்து அவங்க கேட்டதுக்கு அர்ஜுனா கேட்டதுக்கு பகவான் என்ன சொல்லிட்டாங்க? ஒருத்தவங்களோட செயல் வந்து சாஸ்திரத்துல கொடுக்கப்படாத செயல்களை செய்யறாங்க அப்படின்னா அவங்க என்ன குணத்துல நிலை பெறுவாங்க அப்படின்னு அர்ஜுனா கேட்காரு. பகவான் அதுக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட முந்தைய செயல்களுக்கு ஏற்ப அவங்க சத்துவ குணத்திலயோ, ரஜோ குணத்திலயோ, தமோ குணத்திலயோ இருப்பாங்க அப்படின்னு பகவான் சொல்லிட்டாங்க. அடுத்து 4வது ஸ்லோகம் சொல்றாங்க. யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷ ரக்ஷாசிம் ராஜசக பிரதேதான் பூதகணாம் சான்யே யஜந்தே தாமசா ஜனாக. சத்துவ குணத்தில் இருக்கும் மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். ரஜோ குணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றனர். தமோ குணத்தில் இருப்பவர்களோ பேய்களையும் பூதகணங்களையும் வழிபடுகின்றனர். அப்ப இந்த சாஸ்திரத்து மேலாம் சாஸ்திரத்தை ஒண்ணு நல்லா தெரியாதவங்க, அப்படி இல்லைன்னா அதுல நம்பிக்கை இல்லாதவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த வழிபடுற முறைய வந்து எடுத்துக்கிறாங்க. சத்துவ குணத்துல இருக்கிறவங்க தேவர்களை வழிபடுகின்றாங்க. தேவர்கள்னா யார் யாரு? பிரம்மா, சிவன், இந்திரன், சந்திரன், சூரியன், இந்த மாதிரி 33 தேவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கள வழிபடுறதுதான் இந்த சத்துவ குணத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரஜோ குணத்தில் வந்து இருக்கிறவங்க அசுரர்களை வழிபடுபவர். தமோ குணத்துல இருக்கிறவங்க பேய்களையும் பூதகணங்களையும் வழிபடுறவங்க அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா தெய்வ வழிபாடு அப்படின்னா இந்த சுத்த சத்துவ நிலையத்துல ரொம்ப திவ்யமா அந்த சத்துவ குணத்திலேயே நிலை பெற்று இருந்து தேவர்களை வழிபட்டு அப்புறம் வந்து அவங்க அந்த ஆன்மீக பயிற்சி எடுத்து சுத்த சத்துவமா மாறி அவங்களுக்கு பகவானோட அந்த உன்னதமான விஷயங்கள் கிடைக்கும் போது நம்ம என்ன பண்றோம்,
சுத்த சத்துவ நிலைக்கு போய் வாசுதேவா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா, வாசுதேவ தளத்துக்கு நம்மளால உயர முடியும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஜட இயற்கையோட முக்குணங்கள்ல இருந்து விடுதலை பெறணும். விடுதலை பெறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி திவ்யமான தலத்துல எப்பயுமே நிலைச்சு இருக்கணும். அவங்களால மட்டும்தான் சுத்த சத்துவ நிலைக்கு போக முடியும். ஏன்னா சிலர் என்ன சொல்லுவாங்க, விஷ்ணு அப்படிங்கிறவங்க பகவானோட ஒரு எக்ஸ்பான்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விஷ்ணுங்கிற ஃபார்மே பகவானோட அருவ பிரம்மனோட ஒளிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் யாரு, பகவானோட விரிவங்கம் மட்டும்தான். அப்ப அவங்கவங்களோட நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கற்பனைகளை வச்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த ரஜோகுணத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, அருவ பிரம்மன், அருவத்துல இருக்கிற அந்த பிரம்மதேவர் தான் அவங்களோட கடவுள் அப்படின்னு அவங்கவங்களோட நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கிறாங்க. சத்துவ குணத்தில் இருக்கும் மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். ரஜோ குணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றனர். தமோ குணத்தில் இருப்பவர்களோ பேய்களையும் பூதகணங்களையும் வழிபடுகின்றனர். மிகச்சிறந்த வழிபாடு எது? அப்ப வரையறையின்படி ஒரே ஒரு உன்னத நபர் மட்டுமே இருக்க முடியும். ஏமாந்து விடாதீர். தங்களுக்கு தகுதியானதை விட கீழே எதையும் ஏற்றுக்கொண்டு இருந்து விடாதீர். அப்ப உன்னதமான நபர் ஒருவர்தான். அவர் யாரு, அந்த தகுதியுள்ள நபர் யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப ஒருத்தவங்களோட குணத்தை எது நிர்ணயிக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், உணவு. நிறைய பாயிண்ட்ஸ் போட்டோம் இல்லையா, அதுல உணவு. இந்த உணவு எப்படி இருக்கணும், நம்ம எடுத்துக்கிற உணவு நம்மள சத்துவ குணத்துல நிலை பெற வைக்கிற உணவா இருக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். 8ல இருந்து 10 வரையிலும் சத்துவ குண உணவுகள் கொடுத்திருப்பாங்க. இப்ப சத்துவ குண உணவுகள் அப்படின்னா என்னது அப்படின்னா, எப்படி ஒரு ஆயுளை நீட்டிக்கணும். ஒரு நம்ம மனித உடல் எடுத்துட்டோம் இல்லையா, அப்ப இந்த ஆயுளை நீட்டிக்கிறதுக்கு, நம்ம வாழ்ற லைஃப ரொம்ப பியூரிஃபை ஆக்குறதுக்கு பலம் தர்ற உணவுகள், அதுதான் சத்துவ குண உணவுகள். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரென்த் கொடுக்கும், திருப்தியா இருக்கும் அந்த சாப்பாடு எடுத்துக்கும் போது. அதுதான் சத்துவ குணத்துல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். அது என்னென்னதுன்னா, பால், பழம், காய்கறிகள், அப்புறம் இந்த பாயாசம், இந்த மாதிரி இனிப்பு வகைகள் எல்லாமே பால் பொருட்கள்ல செஞ்சது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் சத்துவ குணத்துல இருக்கிறதுக்கு போதுமானது. அது உடலுக்கு பலத்தையும் தரும், அது மட்டும் இல்லாமல் திருப்தியையும் தரும். இதுதான் நம்மளுக்கு வேதங்கள்லயும் பரிந்துரைக்கப்பட்ட உணவு. அப்புறம் உணவின் முக்குணங்கள் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். சத்துவ குணத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, ரஜோகுணம், தமோ குணம். அப்ப சத்துவ குணத்துல இருக்கிறவங்க நிறைவானது. அவங்க ஃபுட்டு எப்படி எடுத்துக்குவாங்க, அவங்க சாப்பிடுற உணவுகள் ரொம்ப நிறைவா, ரொம்ப சாருள்ளதா, ரொம்ப சந்தோஷம் தரக்கூடியதா அவங்க உணவு எடுப்பாங்க. அப்புறம் நெடிய வாழ்நாள், தூய்மைப்படுத்துகின்றது, பலம், நோயின்றி இருத்தல், மகிழ்ச்சி. அப்ப சத்துவ குணத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி இயற்கை பொருட்கள், பால், பழம், காய்கறிகள், பாயாசம், இந்த மாதிரி எல்லாம் அந்த இயற்கையான உணவுகளை மட்டும் எடுத்துக்குவாங்க. ரொம்ப புளிப்பு, காரம் இதெல்லாம் சேர்த்துக்காம மிதமா, சூடு எல்லாமே மிதமா இருக்கும். அதுதான் சத்துவ குண உணவுகள். அப்புறம் ரஜோகுணம். அவங்க எப்படி இருப்பாங்க, அளவுக்கு அதிகமான புளிப்பு, அளவுக்கு அதிகமான காரம், அளவுக்கு அதிகமா சூடா சாப்பிடுறது, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த உடம்புக்கு என்னதான் வரும், துன்பம், துயரம், வியாதி, இதுதான் வரும். அப்போ தமோ குணத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்குவாங்க, டேஸ்ட்லெஸ்ஸா, ரொம்ப கெட்டு போன உணவுகளை கூட எடுத்துக்குவாங்க. அப்புறம் குக் பண்ணி நிறைய நேரம் முத நாள் சாப்பாடு அந்த மாதிரி எல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க. நம்ம சத்துவ குணத்துல நிலை பெறணும் அப்படின்னா குக் பண்ண 3 மணி நேரத்துல, அதுதான் சத்துவ குண சாப்பாடு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அப்ப இது அளவுக்கு மிஞ்சி மணிக்கணக்கா ஒரு சமைச்ச சாப்பாடு மணிக்கணக்கா ஆகி, அத முத நாள் சாப்பாடு அதை சூடு பண்ணி சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டா அது தமோ குணத்தை தான் உருவாக்கும் அப்படின்னு படிக்கிறோம்.
அடுத்து வாழ்க்கை பாடம். உண்ணும் உணவே நம்மை உண்டாக்குகின்றது. அப்ப இந்த நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து நம்மளோட குணங்கள வந்து நிர்ணயம் பண்ணுது. பரமபுருஷ பகவான் உண்ட மிச்சம். அப்ப இந்த தமோ குணத்துல இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து எச்சில் பட்ட உணவுகள் அப்படிலாம் எடுத்துக்குவாங்க. ஆனா அந்த எச்சில் பட்ட உணவு அப்படின்னா, யாரோட எச்சில் பட்ட உணவா இருக்கணும்? பகவானுக்கு ஆஃபர் பண்ணி, பகவானோட கருணை கிடைச்ச அந்த மிச்ச ஃபுட்டா இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா யாரோட ஃபுட் எடுத்துக்கலாம்? நம்மளோட ஆன்மீக குருவோட உச்சிஷ்ட பிரசாதம். அவங்க சாப்பிட்ட மிச்சத்த அவங்களோட பெர்மிஷன் படி எடுக்கணும். அவங்க பெர்மிஷன் வாங்கி எடுக்கணும். எப்படி வந்து நாரதர் வந்து அந்த எல்லா சாதுக்களுக்கும் வந்து அவங்க வந்து அ அந்த சேவை பண்ணுவாங்க. அந்த உச்சிஷ்டம் இருக்கும். அவங்களோட அந்த சாதுக்களோட பெர்மிஷன் கிடைச்சு அவங்க கிட்டலாம் அந்த பெர்மிஷன வேண்டி தான் நாரதர் வந்து அந்த உச்சிஷ்ட பிரசாதத்த எடுத்துக்குவாங்க. அப்ப இந்த மாரி உணவு வந்து எப்ப எடுக்கணும்? எச்சில் பட்ட உணவெல்லாம் எப்ப எடுக்கணும்? 2 இடத்துல தான் எடுக்கணும். ஒண்ணு வந்து பகவானோட பிரசாதம். ஏன்னா, பகவான் சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு மிச்சம் தாராங்க. அப்படி இல்ல அப்படின்னா, மிகச்சிறந்த ஆன்மீக குருமார்களோட உச்சிஷ்ட பிரசாதம். இது 2ம் தான் எடுத்துக்கணுமே ஒழிய, மித்தவங்களோட எச்சில் பட்ட அந்த உணவுகள நம்ம எடுத்துக்க கூடாது. பரமபுருஷரின் பரமபுருஷ பகவானின் உண்ட மிச்சம் குணங்களுக்கு அப்பால். ஏன்னா, பகவான் எடுத்துட்டாங்க அப்படின்னா, அது என்னது? திவ்யமான பிரசாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வாழ்க்கை பாடம். நாம் சைவர்கள் அல்ல. நாம் பிரசாதகர்கள். அப்ப நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பிரசாதம் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம இருக்கோம். யாகங்களின் குணங்கள். இப்ப வந்து என்ன செஞ்சோம்? உணவுகள் வந்து எப்படி எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு வந்து சத்துவ குணம் எப்படி வந்து சமைச்சு 3 மணி நேரம் தான் ஆயிருக்கணும். அப்புறம் வந்து ரொம்ப சாத்வீகமான உணவுகளா இருக்கணும். பால், காய்கறிகள், தானியங்கள், பழங்கள் இந்த மாரி பொருட்கள் தான் சத்துவ குணத்துல இருக்கணும். அப்புறம் வந்து ரஜோகுணம் ரொம்ப சூடு, ரொம்ப காரம், ரொம்ப புளிப்பு இதெல்லாம் இருந்தா ரஜோகுணம். அப்புறம் வந்து என்னது பழைய கெட்டு போனது இந்த மாரி சாப்பிடுறதெல்லாம் என்னது தமோ குணம். அப்போ ஒரு உணவு வந்து ஒரு மனிதனோட குணங்களை வந்து நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு நம்ம படிச்சோம். அப்புறம் அடுத்து வந்து யாகங்கள். எந்த இடத்துல என்ன மனோ நிலைமையில யாகம் குடுக்குறாங்களோ, அதுக்கேத்த மாரியும் அவங்க வந்து அந்த பலன்கள வந்து அனுபவிப்பாங்க. அதையும் பகவான் வந்து இங்க சொல்றாங்க. 11ல இருந்து 13 வரையிலும் சொல்றாங்க. சத்துவகுணம். சாஸ்திரத்தின் படியானது கடமையாக செய்வது, வெகுமானம் எதிர்பார்க்காமல் செய்வது. இப்ப 11ல என்ன சொல்லியிருக்காங்க? எப்ப வந்து அந்த யாகங்கள் வந்து எப்படி செய்றோம்? அப்படிங்கிறதுக்கும் நம்மளுக்கு விதிமுறைகள் சாஸ்திரங்கள்ல இருக்கு. கடமைய நிறைவேத்தணும். ஆனா பலனை எதிர்பார்க்க கூடாது. அப்படிப்பட்ட நபர்கள் செய்யும் யாகம் தான் எப்படி இருக்கும்? சத்துவ குணத்த சார்ந்ததா இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து எந்த ஆசையுமே இருக்காம அவங்க என்ன பண்ணுவாங்க? யாகம் செய்யணும் அப்படின்னு அந்த பலன்ல வந்து பற்றுதல் வைக்காம அவங்க வந்து யாகம் செய்வாங்க. அப்பேற்பட்ட அந்த யாகம் தான் சத்துவ குணத்துல இருக்கும். நிலைச்சு இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு பௌதீக லாபம் எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. பகவானுக்கு மரியாதை பண்ணணும். எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாம, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃப்ளவர்ஸ் ஆஃபர் பண்றது, அப்புறம் வந்து அந்த உணவு பொருட்களை எல்லாம் பகவானுக்கு ஆஃபர் பண்றது, இதெல்லாம் பகவானுக்காக மட்டுமே செய்வாங்க. அதனால அது மட்டும் தான் சத்துவ குணத்துல நிலை பெற்று இருக்கும். அப்புறம் வந்து சாஸ்திரங்கள்ல வந்து என்ன பரிந்துரைச்சிருக்காங்களோ, அத மட்டும் தான் இந்த சத்துவ குணத்துல இருக்கிறவங்க பண்ணுவாங்க. அப்புறம் ரஜோ குணத்துல இருக்கிறவங்க அந்த யாகத்த எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து பௌதீக நன்மைக்காக நம்ம வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வம் வச்சிருக்கோம். இத விட எனக்கு அதிகமான செல்வம் வேண்டும். இல்ல ஏதாவது பௌதீகமான விஷயங்கள் வேணும். அப்படின்னு சொல்லி யாகம் வளர்ப்பாங்க இல்லையா? அதுதான் ரஜோகுண யாகம். அவங்க பண்ற அந்த யாகம் வந்து சில நேரம் வந்து அந்த சடங்குகள், யாகம் எல்லாம் செய்வாங்க இல்லையா? அது சில சமயங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ரஜோகுணத்துல மட்டும் தான் இருக்கும். அப்படி பண்றவங்க எங்க போவாங்க? சொர்க்க லோகங்களுக்கு போவாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஏன்னா அவங்க வந்து பௌதீகமா நன்மை அடையறதுக்காகவும் செய்வாங்க. இன்னொன்னு தற்பெருமைக்காகவும் செய்வாங்க. அதுதான் ரஜோகுண அந்த யாகம்.
இன்னும் சொல்லப்போனா, அப்புறம் தமோ குணத்துல இருக்கவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, சாஸ்திரங்கள்ல இருக்கிற அந்த ரூல்ஸ், ரெகுலேஷன் எதையுமே மதிக்க மாட்டாங்க. பிரசாதமும் குடுக்க மாட்டாங்க. வேத மந்திரத்துல சொன்னபடி அந்த மந்திரங்களும் உச்சரிக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து புரோகிதருக்கு தட்சணையும் குடுக்க மாட்டாங்க. நம்பிக்கையே இல்லாம செய்வாங்க. அப்படி செய்யப்படும் யாகம் வந்து தமோ குணம். யாரு என்ன குணத்துல எந்த மாதிரியான யாகங்கள் வளர்க்கிறாங்க அப்படிங்கிறதையும் பகவான் வந்து சொல்றாங்க. ஏன்னா, அந்த பலனத்தான் அவங்க என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். யார் எந்த நிலைமையில, எந்த காலகட்டத்துல, என்ன மனோநிலையில அந்த யாகத்த குடுக்குறாங்க, அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் வந்து சொல்றாங்க. ஏன்னா, தமோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு சுத்தமா நம்பிக்கையே இருக்காது. சில நேரம் வந்து என்ன பண்ணுவாங்க, பணத்துக்காக சில யாகங்கள் வளர்ப்பாங்க, தேவர்களை வழிபடுவாங்க. இது எல்லாமே எதுக்கு கீழ வந்துரும்? புலனின்ப செயல்களுக்கு கீழ வந்துரும். இப்ப சத்துவ குணத்துல வளர்க்கப்படும் அந்த யாகங்கள் தான் ரொம்ப புனிதமான யாகங்களா கருதுறாங்க இந்த சாஸ்திரங்கள்ல. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜெபித்தல் மிக சிறந்த யாகம். நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஹரே கிருஷ்ண மகாமந்திரம்ங்கிறது ஒரு சாதாரண மந்திரம் கிடையாது. ஆன்மீக உலகத்திலிருந்து இறங்கி வந்த மந்திரம். இந்த கலிகாலத்துல பகவான் சைத்தன்ய மகாபிரபுவால நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மந்திரம் ஒண்ணுதான் நம்மளுக்கு வந்து யாகம். ஏன்னா வேற மித்த யாகங்கள் பண்றதுக்கு நம்மளுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஏன்னா அந்த யாகங்களுக்கு தேவையான அந்த புனிதமான நெய், புனிதமான பொருட்கள் எதையுமே கலெக்ட் பண்ணா கூட, அத கரெக்ட்டா யாகத்தம் பண்ணி தரக்கூடிய புரோகிதர் கூட நம்மளுக்கு வந்து கிடைக்க மாட்டாங்க. எல்லாருமே பௌதீக நலன் கருதி தான் அந்த யாகத்த கூட செய்வாங்க. அப்பேற்பட்ட இந்த கலிகாலத்துல நம்மளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரே ஒரு இது வந்து யாகம் வந்து என்ன அப்டின்னா, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன சொல்றாங்க? கிருத்தே தியாயதோ விஷ்ணும் திராயதே யாம் யஜதோ மகை துவாபரே பரிச்சர்யாயம் கலௌ தத்ரே கீர்த்தனாத். சத்திய யுகத்தில் விஷ்ணுவின் மீது தியானம் செய்வதாகலும், திரேதா யுகத்தில் யாகங்கள் செய்வதாலும், துவாபர யுகத்தில் பகவானின் தாமரை பாதங்களுக்கு சேவை செய்வதாலும் என்னென்ன பலன்கள் கிடைத்தனவோ அவற்றை கலியுகத்தில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜெபிப்பதனாலேயே பெற முடியும். அப்ப நம்மளுக்கு தெரியும் சத்தியயுகத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வந்து அவங்க வந்து குடும்ப விஷயங்களை பூரா முடிச்சு அடுத்து வந்து கொஞ்ச காலங்கள் வந்து அந்த காடுகளுக்கு போய் பகவானோட ஸ்மரணையில இருப்பாங்க. அப்புறம் திரேதா யுகத்துல நிறைய யாகங்கள் வேள்விகள்லாம் செய்து பகவானை வழிபட்டாங்க. துவாபர யுகத்துல பெரிய பெரிய ஆலயங்கள் கட்டி பகவானுக்கு வழிபாடுகள், பக்தி தொண்டு இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் செஞ்சா என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அது எதனால கிடைக்குதுன்னு சொல்றாங்க? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜெபிச்சாலே கிடைக்குது. அதுதான் கலிகாலத்துக்கு பரிந்துரைக்கப்பட்ட கீர்த்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை பாடம். ஹரே கிருஷ்ணாவை உங்களது வாழ்வுக்கான மூலாதாரமாக ஆக்குங்கள். அப்ப நம்மளுக்கு எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜெபிக்கணும். எதுக்காக? நம்ம நிறைய கிளாஸ்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம்? பகவான் வேறு, பகவானோட நாமம் வேறு கிடையாது அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்ம வாய் உச்சரிக்கும் போது இந்த காது கேட்கணும், இந்த மனசு தியானம் பண்ணணும் அப்படின்னும் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப அது என்னது? ரொம்ப பெரிய யாகம். மித்த யாருக்காவது இந்த யாகம் வந்து நல்லபடியா சக்சஸா பண்ண முடியுமான்னு நம்ம நெறைய கிளாஸ்ல பார்த்திருக்கோம் இல்லையா? யார் ஒருத்தவங்களால இந்த தியானம் வந்து எப்படி இருக்கணும்? அந்த தியானம் வந்து மந்திரத்து மேல இருக்கணும். நான் வந்து இப்ப ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பகவான கூப்பிட்டுட்டு இருக்கேன். பகவான் நான் கூப்பிடும்போது வந்துடுறாங்க. என்னோட நாக்குல இருந்து பகவான் டான்ஸ் ஆடுறாங்க. அப்படின்னு அட்டென்டிவ் சாண்டிங். வேற எந்த ஒரு ஒ வ மன அந்த மனச்சிதறல்கள் எதுவுமே இல்லாம நம்ம வந்து சாண்டிங் பண்ணணும். ஐயா ஏன்னா அபராதம் இல்லாத சாண்டிங் பண்ணணும். அப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப அப்படி பண்ணும்போது மட்டும் தான் அது என்னவா இருக்கும்? நம்மளோட வாழ்வுக்கான மூலாதாரமே பகவான வந்து சாண்ட் பண்றதுதான். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஒண்ணுதான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நடத்தை, பேச்சு அண்ட் மனசு. இப்ப வந்து முதல்ல உணவுகள் பார்த்தோம். அடுத்து வந்து யாகங்கள் பார்த்தோம். அப்ப வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்லயோ ஒருத்தவங்க கிட்ட பேசுறோம் அப்படின்னா, நம்ம நடந்துக்கிற நடத்தை, நம்ம பேசுற பேச்சு, அப்புறம் நம்ம செயல்படுற நம்மளோட மனசு
ஏன்னா இது எல்லாத்துலயும் நம்ம நடக்கிறது, பேசுறது இதெல்லாம் இருந்து நம்ம மனசு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஒருத்தவங்க வந்து தீர்மானம் பண்ணிருவாங்க இல்லையா? அப்ப அதையும் பகவான் வந்து சொல்றாங்க. எதுலருந்து சொல்றாங்க? 14ல இருந்து 19 வரையிலும் சொல்றாங்க. முழுமுதற் கடவுள், பிராமணர்கள், ஆன்மீக குரு, பெரியோர்களான தாய் தந்தையர் ஆகியோரை வழிபடுதல் மற்றும் தூய்மை, எளிமை, பிரம்மச்சரியம், அஹிம்சை முதலியவை உடலின் தவங்களாகும். பகவான் என்ன சொல்லிட்டாங்க? உடலோட தவங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத வந்து உடம்பால பயிற்சி செய்யணும். எப்படி பயிற்சி செய்யணும்? பிராமணர்கள் வந்தா அவங்களுக்கு தகுந்த மரியாதை குடுக்கிறது. ஆன்மீக குருவுக்கு தகுந்த மரியாதை குடுக்கிறது. பெரியவங்களுக்கு வழிபடுறது. தாய் தந்தையர வந்து வழிபடுறது. அப்புறம் வந்து ரொம்ப தூய்மையா, ரொம்ப சிம்பிளா இருக்கிறது. பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறது. அஹிம்சையை ஃபாலோ பண்றது. இதெல்லாம் உடம்போட தவங்கள் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல வந்து சொல்லிட்டாங்க. இந்த சாஸ்திரங்கள்ல குடுக்கப்படாதது எதையும் நம்ம செய்யவே தேவையில்ல. ஏன்னா சாஸ்திரங்கள்ல நம்மளுக்கு எப்படி ஒருத்தன் வந்து வாழணும். இப்ப வந்து பிரம்மச்சரியம் இருக்காங்க. அடுத்து வந்து கிரகஸ்தாஸ்திரம் போகணும் அப்படின்னு விரும்புனாங்கன்னா கூட, அதுக்கும் வழிமுறைகள் என்ன அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காங்க. அப்ப சாஸ்திரங்கள்ல என்ன குடுக்கப்பட்டிருக்குதோ, அத வந்து செஞ்சாலே அது என்னது? உடலால் செய்யப்படும் தவங்கள் அப்படின்னு பகவான் வந்து சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? வாக்கின் தவங்கள். எப்படி வந்து நம்ம பேசுறது இருக்கணும் அப்படின்னா, உண்மையானது தான் பேசணும். இனிமையா தான் பேசணும். "கனி இருப்ப காய் கவர்ந்தற்று" அப்படின்னு நம்மளுக்கு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்களே, எத்தனையோ இனிமையான வார்த்தைகள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு கொடுஞ்சொல் சொல்லக்கூடாது. நன்மை அளிப்பதுமான பேச்சு. நம்ம பேசுறதுனால இன்னொருத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். பிறர் மனதை துன்புறுத்தாத பேச்சு. இந்த பேச்ச வந்து நம்ம கரெக்ட்டா ரொம்ப ரொம்ப தேவைக்கு மட்டும் தான் பேசணும். பிரஜல்பா படிச்சிருக்கோம் இல்லையா? தேவையற்ற பேச்ச வந்து அவாய்ட் பண்ணணும். உண்மையா பேசணும். இனிமையான பேச்சா இருக்கணும். நன்மை அளிக்கக்கூடிய பேச்சா இருக்கணும். இதுதான் வாக்கின் தவங்கள். அப்ப நம்ம வந்து என்ன பேசுறோம்? நம்ம உடம்பால நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கணும்? அந்த செயல்கள வச்சே இவன் சத்துவ குணத்துல இருக்கானா? ரஜோ குணத்துல இருக்கானா? இல்ல தமோ குணத்துல இருக்கானாங்கிறது புரிஞ்சு போயிரும். அப்ப யார் மனசையும் துன்புறுத்துற மாரி பேசக்கூடாது. ஏன்னா பேசுறதே ஒரு தவம். அந்த சாஸ்திரங்கள்ல என்ன குடுத்திருக்காங்களோ, அத மட்டும் நம்ம பேசினாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதத்தான் பேச்சின் தவம் அப்படின்னு பகவானே சொல்றாங்க. அப்புறம் மனத்தோட தவம். அது என்னன்னா திருப்தியா இருக்கிறது. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப மௌனமா. அந்த மௌனம்னா ஒரேமுட்டா மௌனம் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா, இந்த வாய் வந்து தொறந்து பேசணும் அப்படின்னா, அதனோட தன்மையா இருக்கணும். இல்ல பகானோட பெருமைகளையா இருக்கணும். சுய கட்டுப்பாடு. அப்புறம் நம்ம இருக்கிற இடம் வந்து சுத்தமா வச்சுக்கிறது. இதெல்லாம் எது? மனத்தோட தவங்கள். இத பகான் சொல்றாங்க. ஏன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நன்மை தர்ற விஷயங்கள தான் நம்ம வந்து பயிற்சி செய்யணும். சப்போஸ் இப்ப இந்த காலத்துல அந்த மாரிலாம் செய்ய முடியல அப்படின்னா, நம்ம அத பத்தி சிந்தனையே பண்ண வேண்டாம். நம்மளுக்கு குடுக்கப்பட்ட பிரபுபாத் என்னெல்லாம் நம்மளுக்கு குடுத்துருக்காங்களோ, அந்த டாப்லர் காலத்த அந்த டைம் டேபிள அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனாவே போதும். ஏன்னா, அதுதான் என்ன ஆகும்? ரொம்ப ஒரு பயிற்சியா, மௌனமா இருக்க இருக்க என்ன ஆகும்? நம்ம திரும்ப திரும்ப கேட்ட கிளாஸ், பகான பத்தின அந்த ஸ்மரணம், இத கொண்டு வந்து நம்ம உடம்புக்கு அது பயிற்சி குடுக்கும். அப்ப பயிற்சி குடுக்க குடுக்க என்ன ஆகும்? அந்த புலனுகர்ச்சி பொருட்கள்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டே வருவோம். ஏன்னா, அந்த புலனின்பத்த விட்டா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த முக்குணங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை பெற முடியும். ஏன்னா, புலனின்பத்த பத்தி நெனைக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்டின்னா, அந்த மனசு வந்து திருப்தி அடையவே அடையாது. அப்ப திருப்தி அடையறதுக்கு என்ன தேவ? பகவானோட இந்த நாமங்கள் தேவ. பகவானோட லீலைகள். இத திரும்ப திரும்ப படிக்கிறது மட்டும் தான் மனசுக்கும் அந்த அ தவம், மனசோட தவம். பகவான நெனச்சுக்கிட்டே இருக்கணும்னா, நம்ம சத்சங்கத்துல இருக்கணும். பகவான பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். பகவான பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து மனதின் தவங்கள் அப்படின்னு குடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த 3 வகையான தவங்கள். என்னென்ன தவங்கள்? நம்ம வந்து உடம்பால செய்றது, அப்புறம் வந்து வாக்கால செய்றது, மனத்தால் செய்றது. இந்த 3 வகையான தவங்கள வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா,
எந்த ஒரு ஜட லாபமே எதிர்பார்க்காம பகவான மட்டும்தான் நம்ம திருப்திப்படுத்தணும். அப்பேற்பட்டவங்க தான் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சத்துவ குணத்துல நிலை பெற்று இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து படிக்கிறோம். சத்துவ குணம் மரியாதையாக கடமையாய் வழிபாட்டை செய்வது. கடமையாய் வழிபாட்டை செய்வது அப்படின்னா, சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்டது. பகவானை திருப்தி செய்வதற்காக செய்யப்படுவது அப்படின்னு அர்த்தம். ரஜோகுணம் தன்னல நோக்கங்களுக்கான மரியாதை. சுய புகழ்ச்சிக்கான விருப்பம். ரஜோகுணம். தமோகுணம் மற்றவர்களை அழிப்பதற்கான சக்தி பெற வேண்டி தன்னைத்தானே சித்திரவதை செய்து கொள்தல். அப்ப ஒருத்தவங்களோட மனசு எப்படி இருக்கணும், வாக்கு எப்படி இருக்கணும், அப்புறம் வந்து மனது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த 3யும் வந்து கட்டுப்படுத்தினா மட்டும்தான் நம்மளால ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உன்னதமான நம்பிக்கையோட சத்துவ குணத்துல நிலை பெற முடியும். ஏன்னா சத்துவ குணத்துல நிலை பெற்றாதான் அடுத்த படி என்னது சுத்த சத்துவ நிலைக்கு நம்மளால போக முடியும். அடுத்தவர்களை அச்சுறுத்துவதற்காக தன்னைத்தானே சித்திரவதை செய்து கொள்வதோ, மற்றவர்களை தம் வழிக்கு வர வைப்பதற்காக அவர்களை சித்திரவதை செய்வதோ, 2ம் மனித வாழ்வுக்கு பாதகமானவை. அப்ப பேச்சுகளின் முக்குணங்கள். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்தியம் மகிழ்விப்பது, பயனுள்ளது. அப்ப நம்மளோட பேச்சு வந்து எப்படி இருக்கணும்? ஒருத்தவங்கள சந்தோஷப்படுத்துறதா இருக்கணும். நம்ம பேசுறதுனால ஏதாவது ஒரு பயன் வந்து கிடைக்கணும். அப்பேற்பட்டதா இருக்கணும். ரஜோகுணத்துல என்ன பண்ணியிருக்காங்க? அதிகாரப்படுத்துவது, வதந்தி, சுயநல நோக்கத்துக்கானது. அப்ப இந்த ரஜோகுணம் வந்து சுயநல நோக்கத்துக்காகவும், வதந்திய பரப்புற மாரியும் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இது பேச்சுக்களின் குணங்கள். அப்ப தமோ குணம். தமோ குணம். ஹரே கிருஷ்ணா. பிரபு இந்த ஸ்லைடு வந்து தமோ குணத்துக்கு என்ன வருது? தமோ குணம் பொய் பொய் தூண்டுவது தீங்கிழைப்பது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஹரே கிருஷ்ணா. அப்ப நம்மளோட குணங்கள் வந்து நம்மள வந்து நிர்ணயிக்குது. நம்மளோட பேச்சு, நம்மளோட மனது, நம்மளோட வாக்கு இது 3மே நம்ம எப்படி இருக்கணும்? எந்த ஒரு ஜட லாபமும் இல்லாம பகவான திருப்திப்படுத்துறதுல மட்டும்தான் நம்மளோட குணங்கள் வந்து நிலை பெற்று இருக்கணும். இந்த சப்தத்தை பேதம் பிரித்தறியும் புத்தியை கையாளுங்கள். இது உண்மையா? இது மகிழ்விப்பதா? இது பயனுள்ளதா? அப்ப நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம பேசுறது வந்து இது வந்து நம்ம உண்மையத்தான் பேசுறோமா? மித்தவங்கள சந்தோஷப்படுத்துற மாரி பேசுறோமா? நம்ம பேசுறதுனால பயன் இருக்கா? அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. சத்துவகுணம் திருப்தியுற்றது, போதுமெனும் மனப்பான்மை. ரஜோகுணம் திருப்தியற்றது, ஏக்கமுடையது. தமோகுணம் மாயை, மயக்கம். மனதை கிருஷ்ணரில் ஈடுபடுத்துவதே மிகவும் சுலபமானதும், ஆனந்தம் மிக்கதும் மற்றும் மிக உயர்ந்ததுமான அனுபவம் ஆகும். அது மிகவும் கவர்ச்சிகரமானவரிடமிருந்து இயற்கையாய் தோன்றும் சமாதி ஆகும். இப்ப சமாதி நிலைமை அப்படின்னா என்னது? வேற எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாம பகவான ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு பகவானோட நாமத்தை என்ன நம்ம நாமத்தை சொல்லும் போது நம்மளுக்கும் யாருக்கும் கனெக்ஷன் ஆகுது? பகவானுக்கும் நம்மளுக்கும் நேரடியான தொடர்பு ஏற்படுது. அப்ப நம்ம வந்து அதுல ருச்சி வந்துருச்சு அப்படின்னா, நம்மளால அத விட முடியுமா? விடவே முடியாது. அப்ப அந்த ருச்சியில அப்படியே ஐக்கியமாயி, பகவானும் நம்மளும் எப்படி இருப்போம்? உறவுல ரொம்ப ஆனந்தமயமா அந்த சமாதி நிலைமையில இருப்போம். நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அதுதான் சமாதி நிலை. தானத்தின் முக்குணங்கள். அப்ப அ என்னெல்லாம் பார்த்தோம்? உணவுகள் பார்த்தோம், யாகங்கள் பார்த்தோம், அப்புறம் வாக்கு, அப்புறம் வந்து மனது, அப்புறம் செயல். இது இது பார்த்தோம். அடுத்து தானம். ஒருத்தவங்க குடுக்குற தானம் வந்து எந்த குணத்துல தானம் குடுக்குறாங்க அப்படிங்கிறதும் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்துவ குணம் கடமையினால் செய்வது, எதிர்பார்ப்பு இன்மை, தகுந்த இடம், காலம், தகுந்த நபருக்கு. இப்ப சத்துவ குணத்துல வந்து செய்யப்படும் தானம் வந்து எப்படி இருக்கும்? எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம கடமையை நிறைவேற்றுகிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இவ்வளவு பகுதி தானம் கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதுக்காக தானம் கொடுக்கிறது. தகுந்த நபருக்கு கரெக்டான நபரை செலக்ட் பண்ணி கரெக்டான இடத்துல வந்து அவங்களுக்கு கொடுக்கிற தானம் தான் சத்துவ குணத்துல இருக்குது அந்த குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகவான் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு வந்து விவரிக்கிறாங்க.
யாருக்கு வந்து தானம் வந்து குடுக்கணும். அப்போ ஒரு அந்த நபர வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இவருக்கு தான் நான் தானம் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு கரெக்ட்டான நேரத்துல, கரெக்ட்டான காலத்துல குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ரஜோகுணத்துல கொடுக்கப்படுவது. பிரதிபலன் எதிர்பார்த்து செய்தல், அனுபவிப்பதற்காக செய்தல், வேண்டா வெறுப்பாக செய்தல். அப்ப இந்த ரஜோகுணத்துல இருக்கிறவங்க ஒரு தானம் குடுக்குறாங்க அப்படின்னா, விருப்பம் இல்லாம சும்மா பேருக்கு குடுக்குறது. அது வந்து அவங்களுக்கு வந்து தற்பெருமைக்காக குடுக்குறது. யாராவது வந்து சொல்லியிருப்பாங்க, "இப்படி குடுத்தா உனக்கு நல்லது" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக குடுக்குற தானம் தான் அந்த மாரி ரஜோகுணத்துல குடுக்கப்படுற தானம். அவங்க வந்து அந்த தானத்த குடுத்துட்டு என்ன நெனைப்பாங்க அப்படின்னா, "நான் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணேன்?" அப்படின்னு நெனைப்பாங்க இல்லையா? அந்த மாரி தானத்தினால ஒரு பலனுமே கிடையாது. அடுத்து வந்து தமோ குணம். அவங்க வந்து எப்படி இருப்பாங்க? தமோ குணத்துல இருக்கிறவங்க, எப்பயும் போதை, சூதாட்டம் இந்த மாரிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க குடுக்கறது தானத்துக்கு வந்து இங்க வந்து சாஸ்திரங்களையோ, இதுலயுமே எந்த ஒரு ஊக்கமும் குடுக்கப்படவில்லை. அதெல்லாம் வந்து என்ன செய்றாங்க அப்டின்னா, பாவம் செய்ற மக்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்கள உற்சாகப்படுத்துற மாரி. இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு தானம் குடுக்குறோம் அப்டின்னா, அந்த ஒரு பிச்சைக்காரனுக்கே நம்ம வந்து பணம் குடுக்குறோம்னு நெனச்சுக்கோங்க. அந்த பணத்த எடுத்துட்டு போய் அவன் வந்து சாராயம் குடிச்சான், இல்ல போதைப் பொருள் சாப்பிட்டான் அப்டின்னா, நம்மளுக்கும் அவன் செய்ற தப்புல பங்கு இருக்கு. அதனால தான் எல்லா நம்ம ஆச்சாரியர்களும் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, பணமா யாருக்கும் போடாதீங்க. யாருக்கு குடுத்தாலும் பிரசாதம் மட்டுமே குடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரசாதத்த வீண் பண்றதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. பணமா குடுக்கும்போது, அவன் என்ன பண்ணுவான்? ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கலாம், சிகரெட் பிடிக்கலாம், என்னமோ பண்ணலாம். அப்பேற்பட்ட தானம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பாவகரமான அந்த நிலைமைக்கு தான் வழிவகுக்கும். அந்த தானம் வந்து தமோ குணத்துல செய்யப்படுற தானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பணத்த குடுக்குறதுனால அவன் செய்றதுல ஒரு பார்ட் நம்மளுக்கும் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிருஷ்ண உணர்வு செயல்களுக்காக. பகவானே அனைத்து வரங்களையும் அளிப்பவர் ஆவார். யாராவது பகவானுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்தால் அவர் எதையும் இழப்பது இல்லை. அவர் லட்சோப லட்சம் முறை பயன் பெறுகிறார். கிருஷ்ண புத்தகத்தில் கிருஷ்ணர் பல வியாபாரிக்கு ஆசியளிக்கிறார். 7ஆம் அத்தியாயத்தில் ஸ்ரீல பிரபுபாதர். அப்ப பகவானுக்கு யாராவது குடுத்தாங்க அப்படின்னா, பகவானுக்கு நம்ம குடுக்க வேண்டியது ஏதாவது இருக்கான்னா, ஒண்ணுமே கிடையாது. பகவானுக்கு குடுத்ததுனால நம்மளுக்கு ஏதாவது இழப்பு அப்படின்னா, அதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம, பகவானுக்கு குடுத்ததுனால நம்ம வந்து என்ன பயன்படுறோமா, லட்ச லட்சமா பயன். ஏன்னா, பகவானுக்கு போய் சேர்ந்திருக்கு. நம்மளோட கைங்கரியம் வந்து பகவானுக்கு போய் சேர்ந்திருக்கு இல்லையா? அது வந்து மிக சிறந்த தானம். கிருஷ்ண உணர்வு செயல்களுக்காக செய்யப்படும் தானம் மிகச்சிறந்த தானம். கிருஷ்ணர் தாம் என்ன கொடுக்கிறோம் என்பதை பார்ப்பதில்லை. அவர் தாம் எதை மறந்து வைக்கின்றோம் அதையே பார்க்கின்றார். எதை மறைச்சு வைக்கிறோமோ அதைத்தான் பகவான் வந்து பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகவானின் நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்காக அனைத்து வளங்களையும் பயன்படுத்துங்கள். அதுவே மிக சிறந்த தானம். அப்ப நம்மகிட்ட எது இருக்கோ அத வந்து இந்த கிருஷ்ண பக்திக்கு நம்ம வந்து கொடுக்கிறது தான் மிகச்சிறந்த தானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17.23 ஓம் தத் சத். இது நம்ம ஏற்கனவே இத பத்தி படிச்சிருக்கோம். ஓம் தத் சத். இதி நிர்தேஷோ பிரம்மணஸ் த்ரிவிதா சம்ருதக. பிராமணாஸ்தேன வேதாச்ச யஞ்ஞாச்ச விஹிதா புரா. படைப்பின் ஆரம்பத்தில் இருந்தே ஓம் தத் சத் என்னும் 3 சொற்கள் பரம பூரண உண்மையை குறிப்பிடுவதற்காக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த 3 குறியீட்டு சொற்களும் வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போதும், யாகங்களின் போதும், பகவானின் திருப்திக்காக பிராமணர்களால் உச்சரிக்கப்படுகின்றன. அப்ப நம்ம ஒவ்வொரு லெக்சரும் முடிக்கும்போது, நம்மளோட மகாராஜ், நம்மளோட குரு மகாராஜ் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஓம் தத் சத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து ஆ வேதங்கள்ல இருந்து இந்த 3 வரியையும் ஓம் தத் சத் இந்த 3 அ வார்த்தையும் என்ன பண்ணுவாங்க? வேதங்கள்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அது எதுக்காக அப்டின்னா, பகவான
பகவானுக்கு தான் அங்க வந்து முக்கியத்துவம். ஏன்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதோட பிரதிபலன் வரும். அந்த பலன் மேல நம்ம பற்று வைக்கக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப யார் ஒருத்தவங்க இந்த மாரி பேசுறாங்களோ, பகவான பத்தி பேசுறாங்களோ, அதனால ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நன்மை அடைஞ்சதோ, அப்படின்னா கூட அந்த பலனும் யாருக்கு தான் போய் சேரும்? பரமபுருஷ பகவான், புருஷோத்தமனுக்கே போய் சேரும். அப்ப அந்த ஓம் தத் சத், ஓம்ங்கிறது வந்து பகவானே சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓம்காரமும் நானே அப்படின்னு பகவானோட வைபவங்கள் சொல்லும்போது நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஓம்காரமா நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பகவான் தான். பகவான் விஷ்ணுவுக்கு இந்த அர்ப்பணம் அப்படின்னு அர்த்தம். இது எங்க இருந்து வந்திருக்கு? 4 வேதங்கள்ல வந்து பிரிஸ்கிரைப் பண்ணி ஓம் தத் சத் இந்த 3 வார்த்தையும் சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் வந்து பகவான் தான் எனக்கு வந்து உதவி செஞ்சிருக்காங்க. இந்த ஆன்மீகத்துல ஏற்றம் பெறக்கு பகவான் வந்து உதவி செஞ்சிருக்காங்க. இதுவும் யாரத்தான் போய் சேரும்? பகவானுக்கு ஆஃபர் பண்ணிறது. அதுதான் அந்த ஓம் தத் சத்துக்குங்கிற வார்த்தைக்கு வந்து அர்த்தம். ஏன்னா நம்ம செய்யற தானம், நம்ம செய்யற யாகம், நம்ம பண்ற தவம், இந்த மாரி எந்த விஷயங்கள் பண்ணாலும் யார போய் திருப்திப்படுத்தணும்? பகவான போய் திருப்திப்படுத்தணும். நம்மளே வந்து யாகங்கள் பண்ணும்போது சொல்லுவாங்கல்ல, விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்லி தான் முடிப்பாங்க இல்லையா? அப்ப எந்த செயல் செஞ்சாலும் நம்ம வந்து ஓம் தத் சத் அப்படின்னா, நான் செய்யற இந்த புண்ணிய செயல் கூட எனக்கு வேண்டாம். பகவானுக்கு ஆஃபர் பண்ணிர்றேன். அதுதான் அர்த்தம். ஏன்னா அந்த புண்ணிய செயல்னால நம்மள என்ன ஆகும்? திரும்ப பந்தப்பட ஆரம்பிப்போம். அதனால அந்த புண்ணிய செயலும் வேண்டாம். அந்த புண்ணியம் யாரை போய் அடையட்டும்? பகவானை போய் அடையட்டும். அப்படிங்கிறது தான் அந்த ஓம் தத் சத்ங்கிற வார்த்தைய வந்து நம்மளுக்கு குடுக்குறாங்க. முடிவு. ஓம் தத் சத் என்பதன் முக்கியத்துவம். 17.24 இருந்து 27 வரையிலும் குடுத்திருக்காங்க. நான் செய்வதையெல்லாம் நான் ஏன் செய்கின்றேன் எனும் உணர்தல். அப்ப ஓம் தத் சத்துக்கு 17.24 இருந்து பார்ப்போம். ஓம் தத் விஷ்ணு பரமம் பதம். இது ரிக்வேதத்துல குடுத்திருக்காங்க. விஷ்ணுவின் தாமரை திருவடிகளே உன்னத பக்தியின் தலமாகும். அப்ப பகவானோட லோட்டஸ் ஃபீட்ட தான் நம்ம வந்து ஸ்மரணம் பண்ணணும். எப்படி வந்து நம்ம தியானம் இருக்கணும்? பகவானோட தாமரை திருவடிய வந்து நம்ம வந்து தியானிக்கணும் அப்படின்னு நம்ம படிப்போம். அப்ப பகவானுக்காக தான் எல்லாமே செய்யணும். நம்மளோட எல்லா செயலுமே எப்படி இருக்கணும்? இந்த மாரி ஒரு பக்குவம் அடைஞ்சதா நான் செய்யற செயல்கள்லாம் பகவானோட தாமரை பாதங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு நம்ம வந்து நம்ம செய்த எல்லா செயல்களையும் பகவானுக்கு அர்ப்பணிக்கணும். அதுதான் இந்த ஓம் தத் சத் அப்படிங்கிறதோட அர்த்தம். ஏன்னா நம்ம வந்து பௌதீகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு எந்த ஒரு பௌதீக லாபமும் நம்மளுக்கு வந்து நம்மள வந்து அடையக்கூடாது. எல்லாமே பகவானோட நாட்டுக்கு திரும்ப போயிரணும். அப்படிங்கிற நோக்கத்தோட அந்த செயல்களை யாருக்கு அர்ப்பணம் பண்ணிரணும்? பகவானுக்கு வந்து அர்ப்பணம் பண்ணிரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இந்த அ எப்படி நம்ம வந்து நம்மளுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளத்தான் நம்ம வந்து செய்றோம். அப்ப நம்ம என்ன எப்படி சொல்லணும்? நம்மளுக்கு இறுதி விடுதலை என்னது? பகவான் தான். அப்ப அந்த பகவானுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிரணும்? இந்த ஓம் தத் சத். என்ன மாரி நான் கிருஷ்ண உணர்வுல செயல்பட்டனோ, என்ன சத்துவ குணத்துல செயல்பட்டனோ, எந்த மாரி பகவானோட செயல்கள்ல முங்கி இருக்கணும். ஏன்னா, யார் ஒருத்தவங்க பகவானோட செயல்கள்ல முங்கி இருக்காங்களோ, அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? சாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இந்த மாரி சாதுக்களோட சங்கம் இருக்க போய் தான் நம்மளுக்கு இந்த ஞானம் வந்து கிடைச்சிருக்கு. அந்த ஞானம் வந்து யார்னால கிடைச்சிருக்கு? பகவானோட கருணையினால கிடைச்சிருக்கு. அப்ப எல்லாத்தோட அ இவர் யாரு? பகவான் தான். எல்லாத்தோட கோலும் பகவான் தான். எல்லாத்தையும் யாருக்கு அர்ப்பணம் பண்ணணும்னா, அதுவும் பகவான் தான். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிடணும்? ஓம் தத் சத். அது வந்து ரொம்ப ரொம்ப உன்னதமான சொற்கள். அந்த எல்லாத்தையும் பக்குவப்படுத்தி நம்ம புலன்கள், நம்ம வாக்கு, மெய், தவம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி, நம்ம வந்து முழுமையா நம்மளோட புண்ணியம் எல்லாத்தையுமே பகவானுக்கு வந்து அர்ப்பணிக்கிறதுக்காக சொல்லப்படுற வார்த்தை தான் ஓம் தத் சத். ஓகேவா? நான் செய்வதை எல்லாம் நான் ஏன் செய்கின்றேன் என்னும் உணர்வு 17ல இருந்து 28 வரையிலும் கொடுத்திருக்காங்க. அப்ப ஓம் தத் சத் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சத்து அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா? நம்ம வந்து பக்தர்களோட சங்கத்துல தான் இருக்கணும். அசத் சங்கம் செய்யக்கூடாது அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த மாரி சாஸ்திரங்கள்ல இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. தானம் எப்படி இருக்கணும்?
யாகம் இப்படி இருக்கணும், பேச்சின் தவம் இப்படி இருக்கணும், மனத்தின் தவம் இப்படி இருக்கணும். இப்படி எல்லாத்தையும் பகவான் வந்து இந்த நம்பிக்கையோட பிரிவுகளா பகவான் வந்து சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் ஒருத்தவங்க பகவான் மேல நம்பிக்கை இல்லாம செய்றாங்களோ, அவங்க செய்யற யாகமாகட்டும், தவமாகட்டும், தானமாகட்டும், அது எல்லாமே அதுக்கு எந்த ஒரு அதெல்லாம் நிலை இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த பிறவியில மட்டும் இப்போ ஒருத்தவங்க வந்து பகவான் மேல நம்பிக்கை இல்லாம ஒரு யாகம் பண்றாங்களோ, இல்ல தானம் பண்றாங்களோ, இல்ல தவம் பண்றாங்களோ, பகவான் மேல நம்பிக்கை இல்லாதனால அது எப்படிதான்? அது வேஸ்ட்டு. இந்த பிறவியில மட்டும் கிடையாது. அடுத்த பிறவியிலயும் அது வேஸ்ட்டு தான் அப்படின்னு பகவான் வந்து சொல்லிட்டாங்க. அப்ப அந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டத ஃபாலோ பண்ணாம யாரும் வந்து வெற்றி அடையவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த எல்லாம் எங்க தான் கிடைக்கும்? அந்த தூய பக்தர்களோட சங்கத்துல தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்மளுக்கே தெரியும் இல்லையா? சனாதன கோஸ்வாமி பத்தி ஒரு பாஸ்ட் டைமே நம்ம வந்து பார்ப்போம். சனாதன கோஸ்வாமி என்ன பண்ணுவாங்க? ஒரு குகையில போய் உட்கார்ந்துகிட்டு, அவங்க பாட்டுல ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த ஏரியால இருக்கிற ஒரு பிராமணாவோட ஒய்ஃப். அந்த பிராமணா ஒய்ஃப் என்ன பண்ணுவா, அந்த சாமியார வந்து எப்படி இவ்வளவு அமைதியா போயி, அ அவர் பாட்டுல வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்ப அவருக்கு வந்து இவ்ளோ நிம்மதி கிடைச்சிருக்கு. நீங்க அவர்கிட்ட போயி, அவர வேண்டி நீங்க வந்து என்ன வாங்கிட்டு வாங்க, ஏதாவது பொருள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிராமணாவோட ஒய்ஃப் வந்து அந்த பிராமணாவ அனுப்புவா. அந்த பிராமணா வந்து வருவாரு. குகைக்கு வருவாரு. குகைக்கு வந்து சனாதன கோஸ்வாமிய ரொம்ப வணங்கி எல்லாம் பண்ணுவாரு. அப்ப அவரு சொல்லுவாரு, "என்னோட மனைவி வந்து உங்ககிட்ட உயர்ந்த பொருள் ஒண்ணு வாங்கிட்டு வர சொன்னா." அப்படின்னு சொன்னோனே, சனாதன கோஸ்வாமி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "அந்த குப்பை கூடையில இருக்கு எடுத்துட்டு போ." அப்படின்னு சொல்லிருவாங்க. அப்ப அந்த குப்பை கூடையில பார்த்தா, ஒரு டைமண்ட் வந்து அப்படியே மின்னிட்டு இருக்கும். அவரு என்ன பண்ணுவாரு அப்டின்னா, அந்த டைமண்ட எடுத்துட்டு வேகமா நடந்து வந்து வீட்ல வந்து ஒய்ஃப் கிட்ட குடுத்துருவாரு. ஒய்ஃப்க்கு பார்த்தா, அ அது அது வந்து எங்க வைக்காலோ அந்த இடமெல்லாம் அப்படியும் கோல்டா, டைமண்டா மாறும். அப்ப குப்பையில கிடக்கிற ஒரு பொருளு, அவரு எவ்ளோ பெரிய சாமியாரு. குப்பையில கிடக்கிற ஒரு பொருளுக்கே இந்த மாரி அவர்கிட்ட இருக்குன்னா, அவர்கிட்ட இத விட பவர்ஃபுல்லா வேற ஏதோ விஷயம் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணாவோட ஒய்ஃப் என்ன பண்ணுவா அப்படின்னா, திரும்ப வந்து அந்த பிராமணாவ அனுப்புறா. எ எல்லாமே இப்ப வந்து முதல்ல கஷ்டப்படுவாங்க அந்த பிராமணா. அதுக்கப்புறம் இப்ப வந்து சனாதன கோஸ்வாமி குடுத்த அந்த டைமண்ட்னால இப்ப வந்து வசதி ஆயிருவாங்க. ஆனாலும் திருப்தி அடைய மாட்டா அந்த பிராமணாவோட ஒய்ஃப். திரும்ப போயி இத விட விலை உயர்ந்தது ஒண்ணு வாங்கிட்டு வாங்க. அவர்கிட்ட கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இந்த டைமண்டையே அவர் குப்பையில போட்டு வச்சிருக்காரு அப்படின்னா, இத விட விலை உயர்ந்தது அவர்கிட்ட இருக்கு. அப்படின்னு சொல்லி அனுப்பிருவா. அப்ப இந்த பிராமணாவும் வருவாரு. பிராமணா வந்து சனாதன கோஸ்வாமி முன்னாடி நிப்பாரு. அப்ப அவரு பாட்டுல சாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவரு கண்ணு முழிக்கிற வரையிலும் அந்த பிராமணா வந்து வெயிட் பண்ணுவாரு. இப்ப கண்ணு முழிச்ச உடனே சனாதன கோஸ்வாமி கிட்ட இந்த பிராமணா வந்து சொல்லுவாரு. "என்னோட மனைவி வந்து இப்படி சொல்லிவிட்டா. அதனால நான் வந்தேன்." அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப சனாதன கோஸ்வாமி வந்து சொல்லுவாரு, "இதை விட உயர்ந்தது என்கிட்ட இருக்கு. அது வேணும் அப்படின்னா, நீ போய் இப்ப என்ன பண்ணு, குளிச்சுட்டு வா." அப்படின்னு சனாதன கோஸ்வாமி சொல்லிருவாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவாரு, போய் குளிச்சுட்டு வருவாரு. குளிச்சுட்டு வந்த உடனே அவர் என்ன தருவாரு அப்படின்னா, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வந்து சொல்லுவாரு. அப்ப அந்த பிராமணாவுக்கு வந்து அந்த தூய பக்தரோட வாயிலேருந்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கேட்ட உடனே, அப்படியே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு, அப்படியே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்த உச்சாடனம் பண்ணிக்கிட்டே போவாரு. அப்ப நம்ம ஆச்சாரியார்கள்லாம் இந்த மந்திரத்துக்கு வந்து எவ்ளோ ஒரு முக்கியத்துவம் குடுத்திருக்காங்க. சாண்ட் பண்றதுங்கிறதுக்கு எவ்ளோ முக்கியத்துவம் குடுத்திருக்காங்க. நம்மளும் கூட படிக்கும். இந்த சாண்டிங் தான் நம்மளோட இந்த நரம்புகளுக்குள்ள போயி, நம்மளுக்கு வந்து அந்த உணர்வுகள வந்து பலப்படுத்தும். அப்ப சாண்டிங், சாண்டிங், சாண்டிங் கோடி கோடியா பகுனாம் ஜென்மனாம் வந்தே மனசுல இருக்கிற அந்த அழுக்குகள களையும். இப்ப பகவான் என்ன சொல்லியிருக்காங்க? "நீ பேச்சால இப்படி இருக்கணும். வாக்கால இப்படி இருக்கணும். உன்னோட தவங்கள் இப்படி இருக்கணும். உன்னோட யாகங்கள் இப்படி இருக்கணும்." எல்லாமே எத குறிச்சு இருக்கணும்? பரமனோட நித்திய இலக்கு பகவானோட தாமரை திருவடியை வந்து தியானிக்கிறதா இருக்கணும் அப்படின்னு பகவான் வந்து குடுத்திருக்காங்க. இதுதான் நம்பிக்கையின் பிரிவுகள் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஏன்னா, சுத்துவ சுத்த சத்துவத்துல நிலை பெற்றா தான் நம்ம என்ன பண்ண முடியும்?
பகவானை வந்து உணர முடியும். ஓம் என்றால் விஷ்ணு. ஒருவருக்கு பகவானை நினைக்க உதவுகின்றது. தத் முக்திக்காக பற்றின்றி உழைப்பதை விவரிக்கின்றது. ஓம் தத் சத் பகவானை அவரது பக்தர்களின் திருப்திக்காக செயல்களை அர்ப்பணிப்பது. அப்ப இந்த ஓம் தத் சத்துங்கிறதுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்குது. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதை வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணிடுறோம். அடுத்து 17.28 அஸ்ரத்தையா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் சயத் அஷத் இத்யுச்சதே பார்த்த நாஷ தத் பிரதயே நோ இகா. பிரித்தாவின் மைந்தனே, பரமனின் மீது நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகங்களும் தவங்களும் தானங்களும் நிலையற்றவை. அசத் என்று அறியப்படும் இவை இப்பிறவியில் மட்டுமின்றி அடுத்த பிறவியிலும் பயனற்றவை. அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? பகவான் மேல நம்பிக்கை இல்லாம செய்யற எல்லாமே வேஸ்ட். இந்த பிறவியில மட்டும் கிடையாது, அடுத்த பிறவியிலையும் வேஸ்ட் அப்படின்னு பகவான் வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றோம், கட்டுண்ட நிலையில இருக்கோம். நம்ம வந்து தேவர்களை வழிபடுறோம். அப்புறம் சிலர் வந்து குபேரன் இந்த மாதிரி வந்து எல்லாம் வழிபடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பலன் உடனே கிடைக்கணுங்கிறதுக்காக வழிபடுறாங்க. அந்த மாதிரி வழிபாடுகள் வந்து இந்த பிறவியில மட்டும் இல்ல, அடுத்த பிறவியிலும் பயனற்றவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கண்ணோட்டம் இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க, நம்பிக்கையின் பிரிவுகள்னு கொடுத்திருக்காங்க. அப்ப குணத்தோட அடிப்படையில சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம் இந்த 3ஓட அடிப்படையில எப்படி இருக்கணும் நம்மளோட உணவு, அப்புறம் வந்து நம்மளோட தானம், நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட வழிபாடு, நம்மளோட யாகங்கள்லாம் பேச்சு, மனம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம நடந்துக்கிறது இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஓம் தத் சத் அதோட முக்கியத்துவம் என்ன, எல்லா பலனையும் பகவானின் தாமரை திருவடிகளில் சமர்ப்பிப்பது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதெல்லாம் யாருக்கு சொல்லிட்டு இருக்காங்க, அர்ஜுனாவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளோட வாக்கு எப்படி இருக்கணும், நம்மளோட மனசு எப்படி இருக்கணும், நம்மளோட உணவு எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த உன்னத விஷயங்கள்லாம் புலப்படும் அப்படின்னு பகவான் வந்து இந்த சாப்டர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா.